ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் சோள மாவை வச்சு ஒரு பூரி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் மல்லி விதை எடுத்திருக்கேன், அரை ஸ்பூன் ஜீரகம். இதை முதல்ல ஒரு க்ரஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் 2 பச்சை மிளகாய், 4-5 பூண்டு, கொஞ்சம் மல்லி தலை எல்லாம் சேர்த்து அதே மாதிரியே திருப்பியும் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் சோள மாவு, அதே கப்லேயே ஒரு அரை கப் கோதுமை மாவு, ஒரு 1/4 கப் கடலை மாவு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம க்ரஷ் பண்ணி வச்சிருக்கதையும் அதோட போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பூரி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பூரி மாவு பிசைகிற மாதிரி நல்லா டைட்டாகவும் அதே சமயம் சாஃப்டாகவும் பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பிசைஞ்சு வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்குவோம். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுட்டு பூரியை தேய்ச்சிருவோம். டஸ்ட் பண்ணுறதுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பூரிகளாக தேய்ச்சி எடுத்துக்கிடுவோம். மெதுவாக தேய்க்கணும் மாவை. இந்த மாதிரி சின்ன சின்ன பூரிகளாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பூரிகளாக தேய்ச்சி எடுத்துக்கிடுவோம். வாங்க இப்போ அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். பேனில் எண்ணெய் காய வச்சிருக்கேன். நல்லா 2 பக்கமும் மொறு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சோள பூரி. மில்லட்ஸ் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சோளத்தில் நிறைய ஆரோக்கியம் இருக்குது. இது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.